மக்களே, இந்த போர் ஆரம்பிச்சு 5வது நாள். நாளுக்கு நாள் இந்த ஒரு போர் பதற்றம் தீவிரமாகவும் பயங்கரமாகவும் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே மூவ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த சொந்த நாட்டார காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல கண்ட்ரிஸும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பீப்புள்ஸ் எப்படி மீட்கலாம் அப்படின்ற மாதிரி வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்காவோட கோஸ்டல் ஏரியால ஈரானியனோட ஷிப்பு ஒன்று தாக்கப்பட்டு அந்த ஷிப்ல இருந்து கால் போய் சில பேரை வந்து காப்பாத்திருக்காங்க, நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த 5வது நாள் போர்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா 1 by 1 ரிவீல் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா அந்த கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இன்னைக்கு காலைல அதிகாலை 6 to 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது ஸ்ரீலங்கா கோஸ்டல் ஏரியாவுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப் இருக்கு இல்லையா, அந்த நேவி ஷிப்பு, ஈரானியனோட நேவி ஷிப் அட்டாக் பண்ணப்பட்டு அந்த ஷிப்பு வந்து கடலுக்குள்ள முழுகிற சுச்சுவேஷன்ல இருந்து கால் போயிருக்கு. ஸோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு, 40 மைல்ஸ், 75 கிலோமீட்டர். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியால இருந்து அந்த ஷிப்பு முழுகிற இடம், அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்களுடைய பார்டர்ஸை தாண்டி தான் வருது. எப்படி ஸ்ரீலங்காவோட பார்டர்ஸை தாண்டி தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பேரை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஷிப்பில் டிராவல் பண்ண நபர்கள் வந்து 180 பேராம். 180 பேர்ல 32 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க, மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. மிஸ்ஸிங் ஒன்றும் இல்லை, அந்த கடல்ல மூழ்கி போயிருக்காங்க அப்படின்றது தான் தகவல். சரி, இந்த கப்பல் இங்க எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து தான் இந்தியா விசாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து வந்து அந்த கப்பல்ல வந்த பொருட்கள்லாம் இறக்கிட்டு திரும்ப அது போற சுச்சுவேஷன்ல நடந்திருக்குது அப்படின்றது தான் தகவல். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரிப்போர்ட் காலிலேயே வந்து பயங்கர வைரலாக பேசு பொருளாக இருக்கு. 32 பீப்புள் மட்டுமே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஓகே, இது ஈரானியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. அடுத்ததாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வந்து தொடர்ந்து லெபனான், டெராகன் இந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதுசா திரும்ப நாங்க இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்றோன்ற மாதிரி அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். ஏகப்பட்ட மிசைல்ஸ்ல இருந்து எல்லாமே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சிவிலிஸ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த லெபனான் ஏரியா, டெராகன் இந்த ஏரியாவில் இருக்கிற குறிப்பா லெபனான் சவுத் லெபனான்ல இருக்கிற மக்கள் எல்லாமே நீங்க அந்த கண்ட்ரியை விட்டு வெளியேறுங்க, அது உங்களுடைய சேஃப்டிக்கு நாங்க சொல்றோம், நாங்க ஹெவியா அட்டாக் பண்ண போறோம், நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வெளியேற முயற்சியை பண்ணுங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. ஸோ நீங்க தயவு செய்து அங்கிருந்து வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் டெஹரான் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி ஹெட் குவார்டர்ஸ், ஈரானோட செக்யூரிட்டி ஹெட் குவார்டர்ஸ். அதை வந்து அடி தரமட்டம் ஆக்காம விடமாட்டோன்ற மாதிரி கண்டினியூஸா ஹெவியான அட்டாக் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து யுஎஸ் தரப்புல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து ஓவர் நைட்ல அதை காலி பண்ணுன்ற மாதிரி நைட்ல இருந்து அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நைட்ல இருந்து குறிப்பா ஈரான், லெபனான் அண்ட் குவாத் இந்த 3 ஏரியால கண்டினியூஸா அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் ஏகப்பட்ட மிசைல்ஸ்ல இருந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் யுஎஸ் ஏர்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, யுஎஸோட ஏர்பேஸ் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு ஏரியாலும் யுஎஸ் சம்பந்தப்பட்ட ஏர்பேஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு மெயினான ஏர்பேஸ் குவார்டர்ல இருக்கு. அந்த ஒரு மெயினான ஏர்பேஸை வந்து பாத்தீங்கன்னா ஈரானியன் மிசில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. எப்படி ஈரானியனோட ட்ரோனும் மிசிலும் எடுத்துட்டு போயிட்டு அந்த யுஎஸோட அட்டாக் இதுவே காலி பண்ணியிருக்காங்க. இது ஒரு யுஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த இடம் தான் பெருசு, இருக்கிறதுலே பெருசுனா அந்த குவார்டர்ல இருக்கிற பேஸ் தான். அந்த பேஸையே ஒரு பக்கம் ஈரான் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஈரான் தரப்புல இருந்து ஒரு வெற்றியா கருதப்படுவாங்க. ஒரு சின்னதா யுஎஸ் இவ்வளவு அடிக்கிறான், நம்மள திரும்ப ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அந்த அட்டாக்ல இவங்க ஒரு பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து சுப்ரீம் லீடர் இறந்துட்டாரு, அவருக்கான ஒரு செரமனி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த செரமனி வந்து ஒரு 3 நாள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான், ஃபியூனரல் 3 நாள் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. சில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
போர் பதற்றம், இதனால வந்து நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், பட் கண்டிப்பா 3 நாள் செரமோனி வைப்போம், அது எப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்னால எங்களால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் மாத்திருக்காங்க அந்த ஒரு டேட்ஸை. ஓகே, அடுத்து யார் இப்போ லீடரா வரப்போறாங்க? எப்படி சுப்ரீம் லீடர் இறந்துட்டாருப்பா, அடுத்து யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. அந்த ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னா, இவருடைய அந்த கீமானியோட சன், ஓகே, அவருடைய சன் வந்து செகண்ட் சன் வந்து மொஜிபுதா கீமானி அப்படின்ற மாதிரி ஒருத்தர், அவர் வந்து செகண்ட் எல்டர் சன், அவர் இந்த இதுக்கு லீடர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தான். செகண்ட் எல்டஸ்ட் சைல்டு அவர் தான் லீடர் ஆக போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் சலசலப்புன்னு இல்லையா, அங்க ஈரானியன் நியூஸ் பேப்பர்லயும் ஈரானியன் இதுலயுமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப லீக் ஆயிட்டு நிறைய இடத்துல பேசு பொருளா மாறிக்கொண்டிருக்கிறது. திரும்பவுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பல பேருக்குமே. இது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து யுஎஸ் தரப்புல இருந்து பயங்கரமான ஒரு அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்காங்க. கரண்ட் சினாரியோ, இந்த போர்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 776 பேரோ சம்திங் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்னைக்கு மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க அப்படின்றது ஈரான் தரப்புல இருந்து. எப்படி 1000க்கு மேற்பட்ட ஈரான் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்கன்றத யுஎஸ் பேஸ்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நியூஸ் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜென்சி, அந்த நியூஸ் சேனல் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் நம்பர் வந்து 1097 பேர் கிட்டத்தட்ட. அதுல 181 சில்ட்ரன்ஸ். ஸோ 1097ல் 181 பேர் சில்ட்ரன்ஸும், அதுலேயும் குறிப்பா 10 ஏஜுக்கு கீழே இருக்கிற நபர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் அதெல்லாம் மழலை பருவம், சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாத வயசு. அந்த வயசுல பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டா இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஓவரால் இன்ஜுரிஸ் எவ்வளவு தெரியுமா ஆயிருக்குது? 5400. எப்படி 5400 இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. அந்த இன்ஜுரிஸ்ல 100 சில்ட்ரன். ஸோ 5400 பேர் அந்த வார் பதற்றம் மூலியமாவும் அந்த அட்டாக் மூலியமாவும் 5400, அதுல 100 பேர் சில்ட்ரனா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். ஓகே, அதை தாண்டி கடந்த 24 மணி நேரத்துல 104 அட்டாக் நடந்திருக்கு. பாஸ்ட் இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துல இருந்து 104 அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இது கண்டினியூஸா வந்து நாங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றத யுஎஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா யுஎஸ் மிலிட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000 டார்கெட்ஸ் இருக்கான் ஈரான்ல. எப்படி எங்களுடைய இலக்கு வந்து 2000 டார்கெட்ஸ் இருக்கு, அதை தாண்டி ஈரானோட 5000 வந்து 500 மிசைல்ஸ் இருக்கு, மோர் தென் 2000 ட்ரோன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் எங்களுடைய இலக்கா இருக்கு. அதை தாண்டி எங்களுடைய பீப்புள்ஸ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, 5000 ட்ரூப்ஸ் 200 ஃபைட்டர் ஜெட்ஸ், அதை தாண்டி நாங்கள் நிறைய பாம்பர்ஸும் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் இது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் ப்ரிப்பேராக தான் இருக்கோம், என்ன ஆனாலும் நாங்கள் இந்த வாரம் விட போகிறதில்ல, நாங்கள் ஜெயிக்காமல் விட மாட்டோன்ற மாதிரி யூஎஸ் வந்து தரப்புல இருந்து எத்தனை பேர் என்ன அறிக்கை அப்படின்றத மொத்த டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக இப்போ எத்தனை பேர் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 17 ஈரானியன் ஷிப்பு. ஸோ அந்த கடல் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த 17 ஷிப்பை இது பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுடைய மெயின் டார்கெட் என்னன்னா ஏர் டிஃபென்ஸ். இப்போ நாங்கள் கடலை முடிச்சிட்டோம், அடுத்த ஏர் டிஃபென்ஸுக்கு நாங்கள் போகிறோம். ஏர் டிஃபென்ஸை விட்டே வெளிக்க போகிறது இல்லை, கண்டினியூஸாக நாங்கள் அடிக்க போகிறோன்றது யூஎஸ் தரப்புல இருந்து ஒரு அட்டாக் இது அந்த அறிக்கை சொல்லுவாங்கள்ல, அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, பொதுமக்கள் நிறைய பேர் இந்த அட்டாக் நடந்துகிட்டே இருக்கிறதால அந்த நாட்டு மக்கள் மட்டும் பாதிப்பு அடைவதில்லை, அதர் கண்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு டூரிஸ்ட்டுக்காக போயிருப்பாங்க, வேலைக்காக போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக போயிருப்பாங்கல்ல, அதில் பல லட்சம் மக்கள் அதர் கண்ட்ரிஸ் மக்கள் மாட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு முதல் ஆரம்ப கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள்ஸ் நேத்தே வந்து துபாய் ஏர்போர்ட்ல இருந்து சென்னை வந்திருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ யூகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவாக்குவேஷன் ஃப்ளைட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஓமன்ல. அப்படி ஓமன்ல எவாக்குவேஷன் ஃப்ளைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து பிரிட்டிஷ், ஸோ அவங்க நாட்டை சார்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து போகணும், சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஓமனோட ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அங்கிருந்து நீங்க அந்த ஏரியால இருந்து நீங்க லெஃப்ட் ஆயிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு
எப்படி இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அங்கிருந்து புறப்படும், அங்கிருந்து யூகேக்கு அந்த ஃப்ளைட் போகும். ஸோ எத்தனை பேர் அந்த ஏர்போர்ட்ல ரீச் ஆகி சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்கன்றது தெரில. பட் டைமிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் வர போறாங்கன்றதும் தெரில. இது ஒன்று. அதில் குறிப்பாக பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், யூகே சிட்டிசன்ஸ் எத்தனை பேர் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரா. 1-2 இல்லை மக்களே, 3 லட்சம் பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியாயிருக்கு. இது யூகே. அதை தாண்டி ஆஸ்திரேலியாவோட சிட்டிசன்ஸ் வந்து 1,15,000 பேர் ஆஸ்திரேலியா. பிரான்ஸோட சிட்டிசன்ஸ் 4 லட்சம் பேர் பிரான்ஸோட சிட்டிசன்ஸ். ஜெர்மனி 30,000 பேர். இட்டாலி 127 பேர். ஸ்பெயின் வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூகே, நாளைக்கு ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சரி, ஸ்பெயின் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, டியூஸ்டேவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தே வந்து ஸ்பெயின் அவங்களுடைய நாட்டாரை வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான வேலையை நேத்தே பார்த்து முடிச்சுட்டு இருக்காங்க. யூஎஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க திரும்புங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு, அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கான ஆப்ரேஷனுக்கான வேலைகள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற தகவல் தான் வெளியாகுது. இது ஒரு பக்கம் சொந்த நாட்டுக்கு திரும்பும் முயற்சிகள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த சுச்சுவேஷன், போர் பதற்றம் சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்ணாதான் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய நாட்டுக்கு திரும்புறதுக்கான வேலை நடக்கும். அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றது பார்ப்போம். இப்போ ரீசெண்டா ஸ்பெயின் நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸோட பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர் பேஸ், இந்த மாதிரி பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் வந்து இங்க வந்து செயல்படுத்த வேண்டாம், இது பண்ண வேண்டான்ற மாதிரி யூஎஸ்க்கும் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் வந்து அதில் கொஞ்சம் கோவப்பட்டு, நாங்கள் வந்து ஸ்பெயின் மற்றும் யூஎஸ்க்கான டீல் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி விடுறோம், நீங்கள் என்ன இது சொல்கிறது, நாங்கள் கட் பண்ணி விடுறோம். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்பெயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நோ டு வார், இந்த சண்டை வேண்டாமே, போர் வேண்டாமே, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவருடைய பிரசிடென்ட் சொல்றாரு. அதை சொன்னவொடனே நீங்க என்ன சொல்றது, உங்க இடத்துல எங்களோட விஷயத்தை நீங்க செயல் பண்ண விட மாட்டீங்கன்னா நாங்க ஏன் உங்க கூட டீல் பண்ணணும், நாங்க ஏன் உங்க கூட ட்ரேட் பண்ணணும், இது எதுவுமே நாங்க பண்ண விட மாட்டோம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கட் பண்றோன்ற மாதிரி ஒட்டுமொத்த ட்ரேட் டீலையும் இது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் தரப்புல இருந்து அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் மேஜரா இந்த ஆயிலோட எக்ஸ்போர்ட்டும் இது எல்லாமே நடக்குது. அதுல சவுதி வந்து ஒரு பெரிய ஆளுமை இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். அதுல ஒரு அட்டாக் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஆயில் கம்பெனி பேரு ராஸ் தனுரா ஆயில் ரிஃபைனரி, பிக்கெஸ்ட் இந்த ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, இதுதான் சவுதி அரேபியாலேயே ஒரு பிக்கெஸ்ட் ஆயில் ரிஃபைனரி. அந்த இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்குது. அதுல வந்து இன்னும் பெருசா டேமேஜ் ஆகல, பட் அட்டாக் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷுவல்ஸும் வெளியாகி அதுவும் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ போற போக்கு பார்த்தா ஆயில் ரிஃபைனரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்கன்னா இன்னைக்கு ரேட்டோட பெட்ரோலே 100 ரூபா இருக்குது நம்ம ஏரியால, போக போக அதோடைய ரேட் எங்கேயோ போய் நின்றும் போல இருக்குது. இந்த போரால நிறைய விலைவாசிகள் எல்லா பாதிப்பு அதர் கண்ட்ரிஸும் கடைசியில பாதிக்கப்படுவது பொதுமக்களா தான் இருக்க போறாங்கன்றது கிளியர் கட்டா தெரியுது மக்களே. இதுல பாருங்க, பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா ஏரியாவுக்கு வந்த அட்டாக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் நினைச்சாவே என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரில, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இது. ஓகே, அடுத்து குவாத்துலையுமே ஏகப்பட்ட மிசைல் அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்குது போல, ட்ரோன் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஏன்னா ஓவர் நைட்டாவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, லெபனான், அதுக்கப்புறம் டெராகன் அண்ட் குவாத், இந்த 3 தான் பயங்கரமான அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஓவர் நைட்டா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும், எவ்வளோ வந்து தவிர்க்க முடியும்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த டேமேஜஸும் இதுவும் வந்து நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டு இருக்கு, ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்குன்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த 5வது நாளில் நடந்த அப்டேட்ஸும் திருப்பங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ் மோஸ்ட்லி நமக்கு என்னென்னலாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.